சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். அக்டோபர் 6. பரமண்டலங்களில் இருக்கிற என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. சங்கீதம் 34:3. மன்றாட்டு சொற்பொழிவின் மையம் கர்த்தர் கற்பித்த ஜெபமே. கூட்டுறவே நாட்டுயர்வு நம் உயர்வு என்பது நாம் அறிந்த உண்மை. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது நமது பண்பாடு. நான் என்று கூறும்போது உதடுகள் ஒட்டுவதில்லை, நாம் என்று உச்சரிக்கும் போதுதான் உதடுகள் ஒட்டுகின்றன என்றார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். தன்னலம் மறந்து பொது நலத்தை நோக்க வேண்டும் என்ற கூட்டு சிந்தையை இவர் இயேசுவின் மலைச் சொற்பொழிவில் இருந்து கற்றிருக்கலாம். இந்த உயர்ந்த சித்தாந்தத்தை ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தில் தெளிவாக உணரலாம். எங்கள் விண்ணக தந்தையே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது அரசு வருவதாக, உமது சித்தம் விண்ணிலே செய்யப்படுகிறது போல மண்ணிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாம், தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆளுகையும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். இதிலும் மேலான ஜெபம் உண்டா? பிதாவின் சித்தத்தை பூரணமாய் அறிந்திருந்த ஜெப வீரன் இயேசுவின் புனித வார்த்தைகள். சில சபைகளில் இந்த ஜெபத்தை கிளிப்பிள்ளையை போல் அர்த்தமற்று சொல்லிவிடுவதால் மற்றவர்கள் இதை அறவே அகற்றிவிட்டனர். துர்ப்பிரயோகத்திற்கு பரிகாரம் அப்பிரயோகமா? குடும்ப ஜெபங்களில் இந்த ஜெபத்தை சொல்வது பேராசீர்வாதம். இந்த ஜெபம் காரியங்களை முக்கியத்துவ ரீதியில் வரிசைப்படுத்துகிறது. முதலாவது தேவநாமம், இறையரசு, திருசித்தம். அடுத்து நமது உடலுக்கடுத்த தேவைகளும் பிறரோடு உள்ள உறவும். மூன்றாவது சோதனையை மேற்கொள்ள ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஆவி உற்சாகமாயிருந்தாலும் உடல் பலவீனமானது. இந்த மன்றாட்டில் வரும் எங்கள், எங்களுக்கு, நாங்கள், எங்களை என்ற பதங்கள் பன்மையையே குறிக்கின்றன. கூடி வாழ்வோம், கோடி இன்பம் பெறுவோம். கர்த்தரது ஜெபத்தில் உள்ள 7 விண்ணப்பங்களில் உடலுக்கு அடுத்தது ஒன்றுதான். அனுதின ஆகாரத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஆனால் அதுவே நமக்கு பிரதானமாகிவிடக்கூடாது. நித்திய காரியங்கள் அதைவிட முக்கியமானவை. இந்த ஜெபத்தில் உள்ள 7 வேண்டல்களையும் ஒவ்வொன்றாய் முழங்காலில் நின்று தியானித்து பாருங்கள். மங்கும் உங்கள் ஜெப வாழ்வு மலரும். வானகம் வாழ்த்திடும் எங்கள் தந்தாய், வாழ்க உம் திருநாமம். வருக உம் அரசு, பெருக உம் விருப்பம், வாழ்க உம் திருநாமம். ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துன மாண்பும், வாழ்க உம் திருநாமம். இன்று போல் என்றும் இறைவனே, உமதே வாழ்க உம் திருநாமம். ஆமேன்.